பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசவும், சத்திய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் பாராட்டின அவருடைய கிருபைக்காக அவரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த நாளையும் கூட 5 நாட்களாய் கூட்டி கொடுத்து அவருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி காத்து ரட்சித்த தேவனை ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சத்திய வேதத்தை அனுதினமும் நான் அனைவரும் தியானித்து வருகிறோம். சத்திய வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வேத பகுதியின் வார்த்தைகளை நீங்கள் மனனம் செய்து கொண்டு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளின் நிமித்தமாய் கர்த்தர் வேத சத்தியத்தின்படி உங்களோடு பேசுவார். உடல்நிலை சரியில்லையா? அப்பொழுது சரியானபடி கர்த்தர் வேத வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவார். பலவீன நேரங்களில் நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று பேசுவார். பலவீனம் எது பலவீனம் அடையும்? இருதயம் பலவீனம் அடையும், சரீரமும் பலவீனம் அடையும். இப்படி பலவிதமான காரியங்களிலே நாம் சோர்ந்து போய் நிலைகுலைந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை நாம் அறிந்து கொண்டால் அந்த வார்த்தை நிமித்தமாய் நாம் தேற்றப்படுவோம், பலன் கொள்ளப்படுவோம். ஜீவனோடு இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய அன்பை நாம் புரிந்தும் அறிந்தும் கொள்வோம். அதனால கொடுக்கப்படும் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் மனனம் செய்து கொண்டால் அது உங்கள் ஜீவியத்துக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். சரி, ஏசாயா எழுதின புத்தகத்திலே எழுதப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருப்பவர்களே புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகள் பலவீனம் அடையும் பொழுது, அவர்கள் சோர்ந்து போக நிலையில் இருக்கும் பொழுது இந்த வசனம் அவர்களோடு கூட பேசும். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அதனால் நான் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவேன் என்ற விசுவாசமுள்ள வார்த்தை நம் இருதயத்தோடு கூட பேசும். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொண்டு அந்த வார்த்தை நம்மளோடு பேசும் பொழுது நமக்கு புதிய பலனும் புதியதொரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் இருதயத்தில் உண்டாகும். நான் நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன், ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன் என்று மன தைரியம் கொண்டு நமக்கு இருக்கும் பலவீனத்திலிருந்து நாம் விடுதலை பெற இந்த வார்த்தை நம் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஏற்றபடி பலன் கொடுக்கும். அதைதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏசாயா 40:31 நான் என்ன விதத்தில் பலவீனம் அடைந்து சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உள்ள அவருடைய வார்த்தை நிமித்தமாய் நான் பலன் கொள்வேன். ஜீவனை கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்று மன தைரியத்தோடு நாம் கடந்து வருவோம். கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் அவரை பற்றி கொண்டு புது பலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை விரித்து ஆகாயத்திலே பறக்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வார். பறக்குவதா? எப்படி பறப்பது என்று திகைக்கிறீர்களா?
ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட சந்தோஷம் நம் இருதயத்தை நிரப்பும். பறவை போல பறக்கிற கூடிய ஒரு மனமகிழ்ச்சி நம் இருதயத்திலே உண்டாக்கப்படும். அதுதான் பறப்பது. இயேசுவின் நாமம் எனக்குள்ளே இருக்கிறபடியினாலே அவர் என் கரங்களை பிடித்து ஆகாயத்திலே பறக்கக்கூடிய வல்லமையும் மகிமையும் பலத்தையும் அவர் எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாட்களை கடந்து வருவோம். சோர்ந்து போகாமல் கர்த்தரை நம்பி காத்திருங்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.